கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பிரேக் போட்ட லாரியின் பின்னால் அதிவேகமாக வந்த கார் மோதி பின் சாலையின் தடுப்பில் இடித்து நின்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை. வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ள பீமுட்லூர் 4 நாட்களுக்கு முன்பு காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 5 பேர் குழந்தைகள் உட்பட துடிதுடிக்க மரணமடைந்தார்கள். மீண்டும் அதே ரோட்டில் லாரியின் பின்புறம் காரும் மோதியதில் 4 பேர் படுகாயமடைந்தார்கள். இன்று காலை 10:30 மணி அளவில் பீமுட்லூர் 18 ரோட்டில் பெரிய கூட்டுக்காப்பம் அருகே லாரியின் பின்னால் கார் மோதியதில் 4 பேர் படுகாயமடைந்தனர். ஒரு லாரி ரோட்டிலிருந்து மற்றொரு ரோட்டிற்கு வர முயற்சிக்கிறது. எதிரே வந்த லாரி இதை பார்த்து லேசாக பிரேக் பிடிக்க பின்னால் வந்த கார் லாரியின் பின்பக்கம் மோதுகின்ற காட்சிகள் தான் தற்பொழுது வெளியாகிறது. இந்த இடத்தில் இதுவரை 8க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்து உள்ளனர். ஒரு 5 நாட்களுக்கு முன்பு வேளாங்கண்ணிக்கு சென்ற ஒரு வேன் இதேபோல் வேகமாக வந்து விபத்து ஏற்பட்டு அதில் சுமார் 5க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனார்கள். அந்த இடத்தில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் நெடுஞ்சாலைத்துறையினர் விபத்து ஏற்பட்ட பிறகுதான் அங்கே வந்து தடுப்பறையை வைக்கிறார்கள். மற்றபடி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நெடுஞ்சாலைத்துறையினர் இதுவரை 8க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்ததை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் அவர்கள் ஒரு வழி பாதையிலேயே இரு பக்கமும் அனுப்புகிறார்கள். துணை பாதை வழியாக சிதம்பரத்துக்கு அனுப்ப மாட்டோம் என்கிறார்கள். இந்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.